இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான விளக்கத்தை பார்ப்போம். இறுதியில் உங்கள் முடிவையும் கமெண்ட்ஸ்ல தெரிவியுங்கள். பெரியார் vs பெரியார் ஸ்ரீ இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். இருந்தால் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகால எமகண்ட அந்த இது குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே இது நோம்பு கிம்பு எதுவும் கிடையாது. ஃப்ரீ பேர்டு. இந்த நேரத்துக்கு எது நல்லது கெட்டதுன்னு நம்ம அறிவுக்கு படுதோ அதை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இல்லாட்டி அவுட்டோர் போனாலும் கூட என்ன ரூம் கொடுத்துருக்கீங்க இதா ஐயோ எனக்கு இந்த நம்பர் ஒத்து வராதுங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜாலியாக கிளம்பி போயிட்டே இருக்கலாம். லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்குது. பர்சனல் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எந்த விதமான மூட நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் நம்ம பர்சனல் லைஃப் நல்லாயிருக்கும், சொசைட்டிக்கு நல்லாயிருக்கும், சொசைட்டியும் நல்லாயிருக்கும், தனிப்பட்ட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இதை என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஒரு பெரிய இந்த வீடியோவை பார்த்தீங்களா? பர்சனல் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரணம் என்னன்னா, இவருடைய மனைவி சாமி கும்பிடுவார். கட்டிய மனைவியை இவரால் திருத்த முடியாது. அதற்கு காரணம் சொல்லுவார். அது அவர்கள் விருப்பம், அதில் நான் தலையிட மாட்டேன்னு. ஆனால் ஊருக்கு மட்டும் உபதேசத்தை அள்ளி தெளிப்பார். இவருடைய கருத்தை மட்டும் உன்னிப்பாக பாருங்கள். சாமி கும்பிடுவதை பைத்தியக்கார செயல் போல் சொல்வார். சரி, அதை விடுங்கள். பெரியார் ரிஸ்டுக்கு பெரியார் காதில் மட்டும் சொன்ன ரகசியத்தை இப்போ பார்ப்போம். ப்ரொடியூசர் கையில் பணம் வாங்கிய பின் நடிப்பை மட்டும் பாருங்கள். எல்லா வேஷமும் போடுவார். கருப்பு சாமிக்கு கிடா வெட்டுவார். கிறிஸ்துவன் நாகவும் நடிப்பார். அங்கு பெரியார் பேசிய கொள்கையை அமுக்கி வைத்துவிட்டு பணத்தை எண்ணிக்கொண்டிருப்பார். முட்டாள் பணம் எனக்கு தேவையில்லை. பெரியார் கொள்கைவாதிகள் மட்டும் என்னோட படம் பார்க்க வந்தால் போதும்னு சொல்ல மாட்டார். ஆனால் படம் வெளியான முதல் பெரியார் கொள்கையை தன் தலையில் தூக்கி வைத்து கொள்வார். பணத்திற்கு பஞ்சோந்தி யாகமாறி விடுவார். சரி, இதையும் விட்டுவிடுங்கள். இவருக்கு ஒரு மகள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நாளும் பெரியார் கருத்தை சொல்லியிருக்கிறா? அதுவும் இல்லை. நாட்டில் வாழும் பெண்களுக்கு எதிராக கல்லூரி மாணவி முதல் 60 வயது கிழவி வரை அநியாயம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இது பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சின்னு பொய் சொல்லிக்கொண்டு கட்சியில் சேர வேண்டாம்னு சொல்ல துப்பு இல்லாதவராயிருப்பார். உங்கள் குடும்பத்துக்கு மக்களோட பணம் வேண்டும். அது எந்த வழியில் வந்தால் என்ன? அதனால்தான் சொல்லுகிறேன், இவர்களிடம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவர்கள் குறி பணம் மட்டும்தான். நாட்டில் எவன் குடும்பமும் அழிந்தால் என்ன? என்னோட குடும்பம் பண கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும். அதற்காக பணம் வரும் என்றால் கடவுள் இருப்பதாகவும் சொல்வார்கள். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பொய் சொல்லுறியே. நாட்டுக்கு தேவையான கருத்தை சொல்லாமல் தேவையில்லாத திருட்டுதானதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே, இது நியாயமா?